ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடு பெரியமாரியம்மன் கோயிலோட லாஸ்ட் டே ஃபங்க்ஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்பம் வந்து எடுத்துருவாங்க. இப்போ தான் வந்து பூச்சாட்டின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 15 நாள் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முத்துப்பல்லாக்கு வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி. நம்ம வீட்டில் வந்து பையன், பிள்ளை, ஹஸ்பண்டோட அண்ணா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேஷம் வந்து போட்டிருந்தாங்க. சாமி வேஷம் வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 3:30 மணி போலவே ஆயிடுச்சு. அந்த எல்லாத்துக்கும் சுற்றி போட்டுட்டு படுக்கிறதுக்கு ஒரு 4 மணி போலவே இருக்கும். படுத்தது தான் தெரிஞ்சது. காலையில் வந்து தூக்கமே தெரியல. ஒரு 8 மணி போல் தான் நான் எழுந்திரிச்சிருந்தேன். அம்மாவும் அத்தையும் வந்து முன்னாடியே எழுந்திரிச்சு குக்கிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து கம்பம் வந்து எடுத்துருவாங்க. பசங்கள்லாம் வந்து புலி வேஷம் வந்து போட்டு ஆடுவாங்க. அதுக்கு வந்து வேஷம் போடுறதுக்கு தான் காலையில் ஒரு 9 மணி போலவே பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். பையன் வந்து மட்டும்தான் வேஷம் போட்டிருந்தான். பாப்பாவுக்கு வந்து வேஷம் போடலை. காஸ்டியூம் வாங்கி தைச்சிக்கலாம், மெட்டீரியலாக எடுத்து தைச்சிக்கலான்ட்டு இந்த மாதிரி டைகர் காஸ்டியூம் வாங்கி தைச்சிட்டேன். இந்த கிளாத் வந்து மீஷோவில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். கிளாத் வந்து நல்லாவே இருந்துச்சு. மீட்ரு வந்து 150 அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். கிளாத்து சூப்பராகவே இருந்துச்சு. நானே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். துணி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பையன் வந்து புலி வேஷம்லாம் அந்த அளவுக்கு ஆட மாட்டான். அதனால் புலி வேஷம் மட்டும் போட்டுட்டு சிலம்பம் தான் சுற்றினான். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆடிருந்தாங்க. புலி வேஷம்லாம் முடிஞ்சுட்டடி கம்பம் வந்து கரெக்டாக ஒரு 2 மணிக்கு கம்பம் எல்லா கோயிலையும் வந்து எடுத்துட்டாங்க. நாம்பளும் வந்து மஞ்சள் நீர் வந்து விளையாட ஆரம்பித்தாச்சு. நம்ம பெருசாக வந்து கோயில்கிட்ட வெளியே அந்த மாதிரிலாம் போய் ஆட மாட்டோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்களோட சும்மா வந்து மஞ்சள் நீர் விளையாண்டாச்சு. பேருக்கு தான் வந்து மஞ்சள் நீர். ஆனால் முட்டை, தக்காளி என்னென்ன உடச்சி விளையாட முடியுமோ எல்லாத்தையும் உடச்சி ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஃபன் பண்ணி விளையாண்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 முட்டைக்கு மேலேயே வந்து உடச்சி எல்லாத்து தலையிலையுமே உடச்சாச்சு. இப்போ விளையாடுற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவுச்சி எடுத்தது பாருங்கள், தாங்கவே முடியல. ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சுட்டு வாசல் ஃபுல்லு எல்லாம் கம்ஃபர்ட் ஊற்றி கழுவிட்டு கம்ஃபர்ட் ஃபுல்லாக தெளிச்சு விட்டுட்டு எல்லாருமே வாய்க்காலுக்கு வந்து குளிக்க போயிட்டேன்னா நிறைய பிள்ளைங்களே வந்து பார்த்திங்கன்னா 10 பொடுசுங்களுக்கு பக்கம் இருந்தாங்க. எல்லாத்தையும் வாய்க்காலுக்கு வந்து இழுத்துட்டு போயாச்சு. வாய்க்காலில் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா கம்பம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, அதை பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. ஒரு 4:30 மணி போல் வந்து மார்க்கெட் சைடு வந்து போயிருந்தேன். இந்த வழியாக தான் வந்து கம்பம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. 3 கோயிலோட கம்பமும் ஒட்டுக்கா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு 4:30 மணி போல் மார்க்கெட்டுக்கிட்ட வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மார்க்கெட் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மோர், சாப்பாடு, அன்னதானம் நிறையா வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நாங்களும் வந்து மோர் வாங்கி குடிச்சிட்டு ஒரு கடை வாசலில் போய் நல்லா இடம் பார்த்து உக்காந்தாச்சு. எத்தனை பேர் ஈரோட்டில் வந்து கம்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஈரோட்டிலேருந்து எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போய் உக்காந்தா தான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கம்பம் வந்து பக்கத்தெல்லாம் வந்துருச்சு. வேஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேஷம் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் கம்மியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வருஷம் நிறையா கூட்டம் இருக்கும். இந்த ட்ரிப்பு கொஞ்சம் கூட்டம் கம்மியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. கம்பம் வந்தோடனே உப்பு போட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஒரு 5:30 மணி போலலாம் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அதுக்குள்ளே ஃபெஸ்டிவல் முடிஞ்ச மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்ணணும் அடுத்த வருஷம் ஃபெஸ்டிவலுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்துக்கும் வந்து டீ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வைக்க வந்து ஆரம்பித்தாச்சு. பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பொடுசுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் எல்லாம் ஜாலியாக வந்து ஒரு 2 நாள் நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸ்கூலுமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு 10 நாள் தான் ஸ்கூலு. அப்புறம் எல்லாம் லீவ் விட்டாங்கன்னா 2 மாதம் எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டீயை வச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து ஊற்றி கொடுத்தாச்சு. கோயில் ஃபெஸ்டிவலோட எல்லா செலிப்ரேஷனும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நைட்டு படுத்தது தான். ஏன்னா 2-3 நாளாக சரியாக தூக்கமே இல்லை. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10:30 மணி போல் தான் எழுந்திரிச்சிருந்தோம். என் பிள்ளையோட தலையை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக வந்து சரியாக சிக்க எடுக்கலை. 2 நாளாக கண்டினியூஸாக தலைக்கு ஊற்றிட்டே இருக்கும். முடி வந்து இப்படி தான் இருக்குது. ஆல்ரெடி அவளுக்கு சுரட்ட முடி, எண்ணெய் 2 நாளாக வைக்காமல் முடி வந்து காடு மாதிரி இருக்குது. காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு எண்ணெயை தடவி அவளுக்கு தலையை பின்னு விட்டுட்டு குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் டிஃபனுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. பூரி சுட்டு பூரி மசால் சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கோயில் ஃபெஸ்டிவல்லாம் இப்படி தான் வந்து முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.